Number third place goes to the Slovakian bodybuilder Michael Krizonek. Michael Krizonek வந்து இந்த ஷோல வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தாரு. மைக்கேல் கிரிசோக்கு ஆல்ரெடி வந்து ஷோல்டர் இன்ஜுரி ஆன விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வேற ஏதோ பாடி பில்டருக்கு ஒரு இன்ஜுரி வந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் 3 years பாடி பில்டிங் பக்கமே தலை வச்சு படுத்திருக்க மாட்டாங்க. பட் மைக்கேல் கிரிசோ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 yearலயே ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகி இப்போ வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மிட் செக்ஷன் தான் ரொம்ப பேடா இருந்துச்சு. அதர்வைஸ் சைஸ் அண்ட் கண்டிஷன் வைஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தாரு. அவர் இந்த வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியாக்கு ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாரு. அவரோட மிட் செக்ஷனை மட்டும் அவர் பெர்ஃபெக்ட்டா கண்ட்ரோல் பண்ணாரு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் மிஸ்டர் ஒலிம்பியால அவர் டாப் 3 கூட பிளேஸ் பண்ணக்கூடிய அதிகமான சான்ஸ் வந்து இருக்கு. இப்பதான் ஆச்சரியமே வரப்போகுது. செகண்ட் பிளேஸ் கோஸ் டு 2024 மிஸ்டர் ஒலிம்பியா ஓபன் பாடி பில்டிங் டிவிஷன் சாம்பியன் சாம்சன் டவுடா. இப்ப நடந்து முடிஞ்ச மிஸ்டர் ஒலிம்பியால சாம்சன் டவுடா வந்து பாத்தீங்கன்னா 290 பவுண்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. மிஸ்டர் ஒலிம்பியால சைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தனால 4th பிளேஸ் தான் அவரால் பண்ண முடிஞ்சு. அதுவும் ரைனிங் மிஸ்டர் ஒலிம்பியா சாம்பியனா இருந்தும் கூட சோ அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஜஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் 10 to 15 பவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி மோர் தென் 300 பவுண்ட்ஸ்ல வந்து பிரேக் ப்ரோ ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. இதுல இவரோட பிசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. ஜஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி நடந்து முடிஞ்ச மிஸ்டர் ஒலிம்பியாவை கம்பேரிசன் பண்ணும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாம்சன் டவுடா ஃபுல்லராவும் இருக்காரு. சைஸ் வைஸும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. எல்லா வகையிலும் இம்ப்ரூவ் பண்ணி கூட ஜஸ்ட் 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல மார்டின் ஃபிட்ஸ் வாட்டரை வந்து வின் பண்ண முடியல.